டீலிமிட்டேஷன் தோல்வியில் திடீர் திருப்பம். மீண்டும் பாஜகவை இறங்கி அடித்திருக்கக்கூடிய ஸ்டாலின், ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி, திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய மசோதா, அதிர்ச்சியில் அமித்ஷா, வெளியானது அண்ணாமலை வீடியோ, அலறி துடிக்கும் அர்னாப் கோசாமி, விஜய் எடப்பாடிக்கு எதிராக களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய அகிலேஷ் தேஜஸ்வி யாதவ், மீண்டும் எரிகிறது மணிப்பூர், தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி சொன்ன முக்கிய தகவல், இது மாதிரி இன்னைக்கு முக்கியமான அரசியல் செய்திகள் சம்பந்தமாகவும் தேர்தல் கள நிலவரங்களையும் செய்தி ஆதாரங்களையும் வீடியோ ஆதாரங்களோட தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இப்போ இந்திய அளவில் அடுத்த ஒரு தலைப்பு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இப்போ இந்திய அளவில் அடுத்த ஒரு தலைப்பு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய தனிநபர் மசோதா, அதாவது இந்த டீலிமிட்டேஷன் சொல்லக்கூடிய கருப்பு சட்டத்தை பாஜக கொண்டு வர பார்த்தாங்க. எப்பவுமே பாஜக வந்து ஒரு சாக்கு போக்கோட தான் அவங்க உள்ள நுழைவாங்க. அந்த மாதிரி இந்த டீலிமிட்டேஷனுக்கு அவங்க கொண்டு வந்த ஒரு கருவி தான் மகளிருக்கு இடஒதுக்கீடு வேணும், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பித்தலாட்ட வேலையோட உள்ள நுழைய பார்த்தாங்க. இப்போ திமுக அந்த பாயிண்ட் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பெண்கள் பேரை சொல்லி தானே வந்த, இந்தா அங்கேயே உன்னை விட மாட்டேன், மசோதா தோல்வின்றதோட உன்னை விடுற மாதிரிலாம் இல்லை, அந்த பாயிண்டையும் உன்னை விடுற மாதிரி இல்லப்பா அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்த கட்ட லாக் வச்சிருக்கிறாங்க. அதாவது திமுகவுடைய மாநிலங்களவை எம்பியா இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வில்சன், அவர் இன்னைக்கு மாநிலங்களவையில் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது டீலிமிட்டேஷன் பாஜக கொண்டு வரும்போது அவங்களுக்கு போதிய அளவில் பெரும்பான்மை இல்லாதால அந்த மசோதா தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனா அதுக்காக மகளிருக்கு இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதை நீங்க அப்படியே கடப்புல போட்டுறக்கூடாது. இருக்கக்கூடிய 543 எம்பிகள்லயே மகளிர் இடஒதுக்கீடை நீங்க நடைமுறைப்படுத்தணும், அதுக்காக நாங்க தனிநபர் மசோதா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு அவங்க வாழ்நாள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு செக் வைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா பாஜக ஒவ்வொரு பித்தலாட்டம் செய்யும் போது அந்த பெண்கள்ன்ற பேரை பயன்படுத்துவாங்க. முத்தலாக் மசோதா கொண்டு வரும்போது அன்னைக்கு நாங்க பெண்கள், இஸ்லாமிய பெண்களை பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சாக்கு. வக்ஃபு வாரிய திருத்த மசோதா, இருக்கக்கூடிய வக்ஃபு நிலங்கள்லாம் அபகரிக்கிறதுக்காக கொண்டு வரும்போது வக்ஃபு வாரியத்தில் பெண்களுக்கு நாங்க உள்ள அனுமதி தரோம், பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் தரோம் அப்படின்னாங்க. ஆனா ஆல்ரெடி வக்ஃபு வாரியத்தில் பெண்கள் உள்ள இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் சொல்லி வந்து இதுல 850 தொகுதிகளை உயர்த்தி வட மாநிலங்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தணும் அப்படின்னா இதை சும்மா கொண்டுதான் எல்லாரும் எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மகளிருக்கு நாங்க இடஒதுக்கீடு தரோம், 33% இடஒதுக்கீடுங்கிறது காலகாலமா இருக்கக்கூடிய கோரிக்கை, அதை நாங்க நடைமுறைப்படுத்துறோம். ஆனா அதை நடைமுறைப்படுத்தணும்னா டீலிமிட்டேஷனை கொண்டு தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும், மறுவரை செய்தால் மட்டுமே மகளிருக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்ல வந்தாங்க. ஆனா இங்க திமுக தலைமையில இன்னைக்கு எடுக்கப்படக்கூடிய முன்னெடுப்பு, ஒட்டுமொத்த இந்திய கூட்டணி எல்லாருமே, எல்லா கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் சொன்னது என்னன்னா, அந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது நீங்க சொல்லக்கூடிய 850 சீட்டுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம், அது தோல்வி அடைஞ்சு விட்டுருங்க. ஆனா அது தோல்வி அடைஞ்சின்ற காரணத்துக்காக மகளிருக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யக்கூடாது. ஆல்ரெடி 543 எம்பிகள் இருக்குல்ல, அதுலயே மகளிருக்கான இடஒதுக்கீடு கொண்டு வரலாம், அதுக்கான திருத்த மசோதா இப்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அங்கதான் வச்சாங்க பாஜக. இதெல்லாம் கற்பனையில கூட நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஷாக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நேற்று முதலே எல்லா பாஜக தலைவர்களும், அமித்ஷாவே நாடாளுமன்றத்தில் சொன்னாரு, நாங்க மகளிருக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கலான்னு பாக்குறோம், ஆனா எதிர்கட்சிகள் எங்களை நடைமுறைப்படுத்த விட மாட்டாங்க, இந்த எதிர்கட்சிகள் பெண்களுக்கு எதிரானவர்கள், உங்களை பெண்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அங்க அலர்னாரு. ஆனா அதுல ஒரு பியூட்டி என்னன்னா, அமித்ஷா இந்த 12 வருஷமா அவருடைய ஒரு ராஜதந்திரமா தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. நேத்து அமித்ஷாவோட பார்க்கும்போது நான் தான் 50% அளவுக்கு நான் உயர்த்துறதா சொல்லியிருக்கிறேமே, விகிதாச்சார அடிப்படையில் தான் டீலிமிட்டேஷன் கொண்டு வர போறோம், எனக்கு நான் உங்களுக்கு எழுதி தரணும் தானே சொல்றீங்க, இதை மசோதால கொண்டு வரலாம்னு சொல்றீங்க, சட்டப்பூர்வமா கொண்டு வரணும்னு சொல்றீங்க, ஒரு 1 hour டைம் கொடுங்களேன், 1 hour டைம் கொடுத்தீங்கன்னா நான் போய் திருத்திட்டு கொண்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சக்கூடிய நிலைமைகளை நேற்று நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்ப நல்லா பாருங்க, அவங்க விகிதாச்சார அடிப்படையில்ன்றதை எதுவுமே எழுத்துப்பூர்வமாவோ சட்டப்பூர்வமாக கொண்டு வரல, வெறும் வாய் வார்த்தைகள் தான். எப்படி அக்கௌண்ட்ல 15 லட்ச ரூபா போடுனாங்களோ, 50 நாளுக்குள்ள கருப்பு பணத்தை ஒழிக்கலாம், என்ன எரிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி ஒரு பொய் வார்த்தை தான் இது எல்லாமே. அப்ப இது மூலமா என்னன்னா, மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுவரை செஞ்சுட்டு தமிழ்நாடு மாதிரியான தென்னிந்தியாவோட எண்ணிக்கையை இருக்கதையுமே குறைக்கிறது தான் இவங்க அந்த பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல அம்பலம் ஆயிருச்சு. அதனாலதான் இன்னைக்கு திமுக சார்பில் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வரப்பட்டு
தொகுதி மறுவரைக்கும் மகளிருக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமே இல்லைல்ல, அது முடிஞ்சு போச்சு. நீங்க மகளிருக்கான இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துங்க. இந்த மகளிருக்கான இடஒதுக்கீடும் இது ஒன்றும் புதுசா நீங்க நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு அவசியமும் இல்ல. மகளிருக்கான இடஒதுக்கீடுங்கிறது 2023 பாஜக தான் நீங்க கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட லாக் வைக்கப்பட்டது. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் மகளிருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம், திமுக தடுச்சிருச்சு, எதிர இந்திய கூட்டணி தடுத்துருச்சு அப்படின்னு ஒரு உருட்டுனாங்க. ஆனா மகளிருக்கான இடஒதுக்கீடு நேற்று கொண்டு வரப்படல. இது 2023 மசோதா நிறைவேற்றப்பட்டுருச்சு. பாஜக என்ன செஞ்சாங்க, 2023 செப்டம்பர் 21ஆம் தேதி இந்த மசோதா மகளிருக்கான 33% இடஒதுக்கீடுக்கான மசோதா கொண்டு வரப்பட்டது. அன்னைக்கு எல்லா கட்சிகளுமே அந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஏன்னா அது ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கை, பெண்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதால எல்லா கட்சிகளுமே அதை ஆதரிச்சாங்க. அந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு மோடியே வெளியில வந்து அங்க இருக்கக்கூடிய பெண் எம்பிகளோட போட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அதை போஸ்ட்லாம் கொடுத்து விளம்பரம் பண்ணாங்க. அப்ப ஆல்ரெடி நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா, அதை நடைமுறைப்படுத்தணும். பாஜக அங்கதான் ஒரு செக் என்ன வச்சாங்கன்னா, மகளிருக்கான இடஒதுக்கீடு செய்யறதா இருந்தா தொகுதி மறுவரை செஞ்சாதான் மகளிருக்கான இடஒதுக்கீடு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி தொகுதி மறுவரை செய்யணும்னா அதுக்கு ஒரு சட்ட திருத்தம் செய்யணுமோ, அந்த மாதிரி பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தேவைன்னா அதுக்கு மறுவரை செஞ்சுதான் கொண்டு வரணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு செஞ்சுதான் கொண்டு வரணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஒரு திருத்த மசோதா கொண்டு வந்தாலே போதும், ஈஸியா நடைமுறைப்படுத்திட்டு போயிடலாம். ஆனா பாஜகவுக்கு பெண்கள் மேல அவங்களுக்கு அக்கறை எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா தொகுதி மறுவரைன்ற பேர்ல எண்ணிக்கையை உயர்த்தி வடமாநிலங்களோட எம்பிகளோட எண்ணிக்கையை கூட்டி அவங்க அப்படியே டைரக்டா தேர்தல் நடத்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம் அந்த கோட்பாட்டுல கொண்டு போறதுக்காக தான் இந்த மகளிர்ன்ற பெயரை அவங்க பயன்படுத்துறதுக்காக பார்த்தாங்க. ஏன்னா இப்ப உண்மையாவே உங்களுக்கு பெண்கள் மேல அக்கறை இருந்துச்சுன்னா இவங்க என்ன செய்யணும், இவங்க கட்சியில பிரதமர் பதவின்னு சொல்லி இத்தனை காலமா ஆண்கள் மட்டுமே வைக்கப்பட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப என்ன செய்யணும், பெண்களை பிரதமரா மாத்தலாம். கொஞ்ச நாள் ஆண்கள் பிரதமர் பெண்கள் பிரதமர், அங்க என்ன பெண்கள் தலைவர் இல்லாமலா இருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் அங்க இருக்க தானே செய்யறாங்க. அப்ப பெண்களுக்கு பிரதமர் பொறுப்பு, ஆண்களுக்கு கொஞ்ச நாள் பெண்கள் கொஞ்ச நாள், இப்படி சொன்னா நீங்க பெண்களுக்கு உண்மையாவே நீங்க அங்கீகாரம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற அர்த்தம் இருக்கும். அல்லது 33% ஒதுக்கிட்டு நாங்க கொண்டு வர பார்த்தோம், இதை இவங்க தடுத்துட்டாங்களே அப்படின்றீங்களே, ஃபர்ஸ்ட் உங்க கட்சியில அதை நடைமுறைப்படுத்துங்க. இப்போ உங்க கட்சியில எத்தனையோ எம்பிகள் இருக்காங்க இல்லையா, அதுல உங்க கட்சிகள்ல 33% உங்க கட்சியில நீங்க ஈஸியா கொண்டு வரலாம். நாட்டுல சட்டமாக்குறதுக்கு தான் சட்ட திருத்தம் தேவை, உங்க கட்சியில அதை கொண்டு வரதுக்கு எந்த சட்ட திருத்தமும் தேவையில்ல. அப்போ உங்க கட்சியில நீங்க ஈஸியா கொண்டு வர முயற்சி செய்யலாம். அதை செய்ய மாட்டாங்க. அல்லது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல முதலமைச்சர் இருக்கிறாங்களே, எங்க எத்தனை பெண் முதலமைச்சர் இருக்கிறாங்க, டெல்லியை விட்டா வேற முதலமைச்சர் பெண் முதலமைச்சர் கிடையாது. அப்போ மற்ற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நாங்க பெண்களுக்கு அதிகமான முதலமைச்சரை உருவாக்குறோம், பெண்களுக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்குறோம் அப்படின்னு கொண்டு வரணும். இது எதையுமே செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு மணிப்பூர் எடுத்துக்கோங்க, மணிப்பூர் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பெண்கள் நாசப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய அராஜகம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தேதியில மணிப்பூர் அவ்வளோ மோசமா எரிஞ்சிட்டு இருக்குது. நான் மணிப்பூர் சம்பந்தமா தனியா ஒரு வீடியோ போடுறோம். அப்போ உண்மையாவே பெண்கள் மேல அக்கறை இருந்தா மணிப்பூர்ல கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு என்ன வழி, உங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கறத யோசிக்கணும். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. பெண்கள்ன்றது உங்க பாயிண்ட்லயே கிடையவே கிடையாது. ஏன்னா பெண்கள் இடஒதுக்கீடு எதிரானவர்கள் தான் பாஜகவினர், பெண்கள் இடஒதுக்கீடு எதிரானவர்கள் தான் RSS காரர்கள். ஒண்ணும் இல்ல, 2015 பீகாரோடைய தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் நேரத்தில் RSS உடைய தலைவர் மோகன் பகவத் என்ன சொன்னார்னா, இந்த இடஒதுக்கீடு இருக்குல்ல, இடஒதுக்கீடு விஷயத்தையே மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா இவங்களுக்கு இடஒதுக்கீடே பிடிக்காது. ஏன்னா பிரம்மனோட தலையில பிறந்தவன் பிராமணன், நெஞ்சில பிறந்தவன் சத்திரியன், இப்படி சொல்லி அந்த பாகுபாடு அளவுல தானே இவங்களுடைய அரசியல் நடக்கும். அப்ப இந்த இடஒதுக்கீடு இருக்கிறதால எல்லாரும் சரிசமமா ஆகுறாங்க. அதனால இந்த இடஒதுக்கீடுக்கே எதிரானவர்கள் பாஜகவினர். RSS உடைய தத்துவத்துடைய மூலக்கர்த்தான்னு சொல்லக்கூடிய கோல்வார்கர் வந்து பஞ்ச் ஆஃப் தாட்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. RSS உடைய அவங்களுடைய வேதம் சொல்லலாம் அந்த புக்கு, அவ்வளவு முக்கியமான ஒரு புத்தகம் அவங்களுக்கு. அந்த புத்தகத்துல அவங்க சொல்றது என்னன்னா, பெண்களுக்கு வந்து மற்ற பொறுப்புகளை விட குடும்ப அமைப்பே முக்கியமானது. பெண்கள் வந்து அரசியலுக்கோ அவங்களுடைய பொது பணிகளுக்கோ வராம நீங்க குடும்ப அமைப்பில இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படிங்கிறது RSS உடைய தத்துவம். யோகி ஆதித்யநாத் சமீபத்தில் பேசின பேச்சு ரொம்பவே சர்ச்சையாச்சு. பெண்கள் அரசியலுக்கு வரதை விட அவங்களுடைய குடும்ப பொறுப்பு தான் பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அது வீட்டு பொறுப்பை பாதிக்க கூடும் அப்படின்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் சொல்றாரு. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கிறது அது வீட்டு பொறுப்பே பெண்களுக்கு பாதிக்கப்பட்டுரும். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறது அப்படிங்கிறது ஆண்களுடைய அதிகாரத்தை பறிக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டமே பெண்ணுரிமைக்கு எதிரான ஒரு கூட்டம். பெண்கள் வந்து அவங்க கடைசி வரைக்கும் அடுப்பறையிலே மட்டுமே கிடக்கணும், பெண்கள் ஆண்களுக்கு கீழானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். இன்னைக்கே இவங்க இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களோட சித்தாந்தத்துக்கு எதிரானது. ஏன் கொண்டு வராங்கன்னா வேற வழி இல்லை. இது இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் முன்வைக்கும் போது
இதை நம்ம பப்ளிக்கா எதிர்க்க முடியாது. அப்ப வேற வழியில இதை கொண்டு வரோம். இதை கொண்டு வர சாக்கிலேயே டீலிமிட்டேஷனை உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணாங்க. ஆனா அந்த ஒட்டுமொத்த பிளானையுமே திமுக இன்னைக்கு அடிச்சு உடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து சாதி ரீதியான விஷயத்தை இவங்க கையில் எடுக்கிறதால சாதி வாரியான கணக்கெடுப்புக்குமே பாஜக எதிரானவர்கள். ஃபர்ஸ்ட் சமீபத்தில் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்லி பீகாருடைய தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க. ஏன்னா பீகார் வந்து இந்த சாதிவாரியான கணக்கெடுப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் மாநிலம். அந்த டைம்ல சொல்லிட்டு நேற்று நாடாளுமன்றத்தில் அமித்ஷா சொன்னது என்ன தெரியுமா? தொகுதி மறுவரைக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும். ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டுமே எடுக்கப்படும். அதில் ஜாதி சம்பந்தமான எந்த ஒரு கேள்வியும் கேட்கப்படாது அப்படிங்கிறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு மோசமான சித்தாந்தம் பாருங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வீடு வீடா போறீங்க, அப்படியே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா என்ன? எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எடுத்தா இங்க இருக்கக்கூடிய ஓபிசிக்கோ எஸ்சி எஸ்டி எல்லா சமூக மக்களுக்குமே உரிய அங்கீகாரம் கொடுத்தே ஆகணும். அப்போ இவங்க உயர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே எல்லா பொறுப்புகளிலும் எல்லா பதவிகளிலும் இருக்கிறது, அது அடிச்சு நொறுக்கப்படும். அதனால அந்த ஜாதி ரீதியான இடஒதுக்கீடுக்கு இவங்க என்னைக்குமே எதிரானவர்கள். ஆனா இது எதுவுமே புரியாம அல்லது புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சுய ஆதாயத்துக்காக அன்புமணி இதை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அன்புமணி வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வரும்போது திமுக இதை தடுக்க பார்க்கறது, இந்த திமுக இதை செய்தது வந்து இது ஒரு பெரிய கரும்புள்ளி, மக்கள் உங்களை மன்னிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு ரெய்டுக்கு பயந்து அன்புமணி இவ்வளோ ஒரு மோசமான ஒரு பேச்சை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அரசியல் பொழப்பை பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. உங்க பாமக தான் இங்க தமிழ்நாட்டில் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, அப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், ஸ்டாலின் எடுங்க ஸ்டாலின் எடுங்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஸ்டாலினா எடுக்கணும். ஸ்டாலினே எடுத்தாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒன்றிய அரசு. அப்ப ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். ஒன்றிய அரசு ஓப்பனா சொல்லிட்டாங்க, நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அதை எதிர்த்து பேச துப்பு இல்லாம இங்க வந்து ஸ்டாலினை மக்கள் மன்னிக்க மாட்டாங்க சொல்லி இப்படி ஒரு கபட நாடகம் ஆடுறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா உடைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு பாஜகவுடைய சுயரூபத்தை, எதுக்காக இவங்க பெண்கள் இடஒதுக்கீடுன்ற ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க அப்படிங்கிறத கரெக்டா கேட்ச் பண்ணிட்டு அந்த தொகுதி மறுவரையை அடிச்சு காலி பண்ணிட்டு, எப்ப பெண்கள் இடஒதுக்கீடு முக்கியம்பா, அதுக்கு ஒரு மசோதா கொண்டு வா, அதுக்கு ஒரு திருத்தம் கொண்டு வான்னு சொல்லி அந்த அளவு லாக் பண்ணிட்டு, இது திமுக ஆரம்பிச்சு வச்சாங்க. ஒட்டுமொத்த இந்திய கூட்டணியை சேர்ந்த தலைவர்களுமே இதுக்கு இப்ப குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கட்சி தலைவர்களுமே இதுக்காக நம்ம தொகுதி மறுவரை செய்யணும் எந்த ஒரு அவசியம் இல்லை, இருக்கக்கூடிய 543லயே நம்ம பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கலாம், அது நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு பாஜகவுக்கு பேச்சு மூச்சே இல்லை. அமித்ஷாலாம் கண்டிப்பா அதிர்ச்சியில போயிருப்பாரு. நம்மளாம் பெரிய ராஜதந்திரம் அரசியல் சாணக்கியர்னு சொல்லாம இன்னைக்கு ஒண்ணுமே வேலைக்கு ஆகலையே, பியூஸை பிடிங்கி விட்டாங்களே அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு அமித்ஷாஜியோட நிலைமை மாறி போயிருக்குது. இந்த நேரத்தில் அமித்ஷாவோட அண்ணாமலை இங்க ஒரு பெரிய காமெடி பீஸா சுத்திட்டு இருந்தாரு. அண்ணாமலை சொன்னாரு, ஆனா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 50% அளவுக்கு தொகுதியை வந்து உயர்த்தப்படுதுங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 59 சீட்டு கிடைச்சிருங்கண்ணா அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்துல போராடம்லாம் சொன்னாரு. ஆனா அமித்ஷா எந்த ஒரு இடத்துலயுமே 59% தமிழ்நாட்டுக்கு 59 சீட்டு தமிழ்நாட்டுக்கு கூட்டி கொடுக்கப்படும், 50% அடிப்படையில் உயர்த்தப்படும் சொல்லி எந்த இடத்துலையுமே எழுத்துப்பூர்வமா சொல்லல. அவங்க சொன்னது என்ன, மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் மறுசீரமைப்பு செய்யப்படும் அப்படின்னா பாஜக சொன்னாங்களே தவிர எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க விகிதாச்சார அடிப்படையில் செய்யப்படும் சொல்லி சொல்லவே இல்லை. அங்க ஒரு இடத்துல அண்ணாமலை அவுட் ஆனாரா, அடுத்து அண்ணாமலை சொன்னாரு, இந்த மாதிரி அண்ணா குறிச்சு வச்சுக்கோங்கண்ணா, இது ஒரு சரித்திரத்துல ஒரு முக்கியமான நாளுங்கண்ணா, புழுதி காட்டுல வாழக்கூடிய சாதாரண கிராமத்து பெண்கள் கூட பார்லிமெண்ட் போறதுக்காக மோடிஜி ஒரு அற்புத திட்டத்தை கொண்டு வந்திருக்காருங்கண்ணா. அதனால இன்னைக்கு வாக்கெடுப்பு நடக்குதுங்கண்ணா, 4 மணிக்கு வாக்கெடுப்பு நடக்குங்கண்ணா, 4:05 இந்த சட்டம் வந்துடானா, யாராலையுமே அதை தடுக்க முடியாதுங்கண்ணா அப்படின்னு வாய் நிறைய ஒரு பில்டப் விட்டார் அண்ணாமலை. ஆனா அந்த வாக்கெடுப்பு படுதோல்வி அடைஞ்சு குப்பரை கவுந்து வச்சு விழுந்தா மாதிரி அண்ணாமலை 4:05 வந்துடும், யாராலையும் தடுக்க முடியாதுன்னாரு. படு தோல்வி அடைஞ்சு அதை தூக்கி குப்பையில தூக்கி போடக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமை மாறிச்சு. ஏன்னா அண்ணாமலை எப்படி அவமானப்படுறதுன்னா புதுசாவா, இதுக்கு முன்னாடி வேளாண் மசோதா வந்துச்சு, நாடு முழுக்க விவசாயிகள் அதை எதிர்த்து போராட்டம் செய்யும் போது, ஆனா ஒண்ணு கேட்டுக்கோங்கண்ணா, ஆனா இன்னும் நீங்க 500 வருஷம் நீங்க போராடினாலும் இந்த வேளாண் மசோதால வந்து ஒரு கமா கூட நாங்க மாத்த முடியாதுண்ணா, ஒரு கமாவை கூட எடுக்க முடியாது, நீங்க 500 வருஷம்னாலும் போராடிக்கோங்க, நாங்க காங்கிரஸ் மாதிரி பயப்படக்கூடிய கட்சி இல்லைங்கண்ணா அப்படின்னு சொல்லி வீரவசனம் சவால்லாம் விட்டாரு. அண்ணாமலை சொல்ற கொஞ்ச நாள்லயே மோடிஜி அந்த சட்டத்தையே ரத்து பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு அண்ணாமலை ஒவ்வொரு முறையுமே இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிறது உறுதி. அந்த மாதிரி இன்னைக்கு அண்ணாமலையோட வீடியோ இன்னைக்கு வைரல் ஆகி அண்ணாமலை எல்லாருமே பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலையோட நிலைமை மாறி போச்சு. இன்னைக்கு ஒரு நல்லா பார்த்துக்கோங்க, அண்ணாமலை மட்டும் இல்ல, இப்போ இந்த தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா இதுல தமிழ்நாடு பெரிய அளவில் பாதிக்கப்படும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 39 எம்பிகள் இருக்கும்போது நம்மளுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒடுக்கப்பட்டு இருக்குது, நமக்கு தேவையான நிதியோ நமக்கு தேவையான வரியோ சரியான முறையில் கிடைக்கிறது இல்லை. அப்ப தொகுதி மறுவரை என்ற பேர்ல தமிழ்நாட்டோட எண்ணிக்கையை குறைச்சி வட மாநிலங்களோட எண்ணிக்கையை உயர்த்தினா தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த மாநில உரிமை பறிக்கப்படும். அதுக்கு எதிராக இன்னைக்கு திமுக உட்பட எல்லா கட்சிகளும் குரல் கொடுக்கும்போது இங்க யாரெல்லாம் துரோகம் செஞ்சுட்டு இருந்தாங்க நல்லா பாருங்க. அண்ணாமலை இந்த தொகுதி மறுவரைக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறாரு, அன்புமணி தொகுதி மறுவரைக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதி மறுவரைக்கு ஆதரவா செயல்படுறாரு.
இது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மாதிரி துரோகம் செய்யக்கூடிய நபர்கள் இல்ல, தமிழ்நாட்டை தாண்டி தென்னிந்தியாவில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா சந்திரபாபு நாயுடு, நான் பாஜக கூட கூட்டணி வச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக சந்திரபாபு நாயுடு அதை ஆதரிச்சு வாக்களிச்சாரு. அப்புறம் சுரேஷ் கோபி, கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜக எம்பி சுரேஷ் கோபி, அவரும் இந்த மசோதாவுக்கு ஆதரவா வாக்களிச்சாரு. தேஜஸ்வி சூர்யா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக எம்பி, அவரு இதுக்கு ஆதரவா வாக்களிச்சாரு. பவன் கல்யாண், பாஜக அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்றதுக்காக பவன் கல்யாண் அதை ஆதரிச்சாரு. அப்போ தென்னிந்தியாவுடைய குரல்கள் ஒடுக்கப்படும், நாசப்படுத்தப்படும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கான பதவி கிடைச்சா போதும், நாங்க இந்த தென்னிந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்யணும்னாலும் தயார் அப்படின்னு சொல்லி இப்படி துரோகிகளா இவங்க இருக்கக்கூடிய நேரத்துல தான் வட மாநிலங்களிலே சில ஜனநாயக குரல் ஒலிச்சது. அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், உண்மையாவே இந்த ரெண்டு பேரும் நம்ம மனசார பாராட்டணும். அதாவது இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை செய்தால் பீகாருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு அதிக சீட்டு கிடைக்கும். அவங்களுக்கு சொல்ல போனா அது பெனிஃபிட் தான். அகிலேஷ் யாதவுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் அது அவங்களுக்கு பெனிஃபிட் தான். அவங்களோட எம்பி அங்க கூட தான் செய்யும். ஆனா அதை பார்க்காம நாட்டில் யாருடைய குரலுமே ஒடுக்கப்படக்கூடாது, அது எந்த ஒரு மாநிலத்துடைய குரலை ஒடுக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து வாக்களிச்சாங்க. அதுதான் ஒரு ஜனநாயக உரிமை. யாரு பாதிக்கப்பட்டா அங்க என்னோட குரல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு நியாயத்தோட ஜனநாயக குரலா செயல்பட்டாங்க பாருங்க அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ். உண்மையில அவங்க ரெண்டு பேரும் பாராட்டணும். ஆனா இங்க தமிழ்நாட்டில இருந்து துரோகம் செய்யக்கூடிய நபர்களும் இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத, இங்க யாரு துரோகி, யாரு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கறத எனக்கு தெளிவா பார்க்க முடிஞ்சது. ஏதோ இவங்க மட்டும் துரோகிகள் இல்ல, நடிகர் விஜயுமே அதை தான் செஞ்சுட்டு இருந்தாரு. ஏன்னா விஜய் இவங்க அதை ஓப்பனா ஆதரிச்சாங்க, விஜய் வாய மூடி அமைதியா இருந்துகிட்டாரு. போய் எல்லாம் கோலம் போடுங்க, விசில் கோலம் போடுங்கன்னு சொல்லி இவர் ஆபீஸ் வாசல்ல இவரே கோலம் போட்டுக்கிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு எதிராக வாயே துறக்கல. இன்னைக்கு டீலிமிட்டேஷனுக்கு திமுக காரணங்கிற மாதிரி இன்னைக்கு ட்விட்டர்ல போய் ஒரு பதிவு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அதனால யாரெல்லாம் பேசி துரோகம் செய்தார்களோ, பேசாமல் துரோகம் செய்தார்களோ, அவங்க எல்லாருக்குமே தமிழர்கள் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் இது. ஓகே, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு காமெடி பீஸ் உள்ள இறங்குது. அர்னாப் கோஸ்வாமி, வடக்கில் இருக்கக்கூடிய கோடி மீடியாக்கெல்லாம் தலைவர்னு சொல்லலாம். நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படி சொல்லிட்டு அறுத்து போட்ட கோழி, நான் அறுத்து போட்ட கோழி கிக்கன்னு கத்தணும் தெரியுமா, அந்த மாதிரி மீடியாவில் உட்காந்து கத்தக்கூடிய ஒரு பக்கா அக்மார்க்கு சங்கி அர்னாப் கோஸ்வாமி. அர்னாப் கோஸ்வாமி நேற்று ஒரு பாஜக காரனாவே நேற்று விவாதத்தில் அவர் ஒரு மறைமுக சங்கி தான், ஆனா நேற்று ஓப்பன் சங்கியாவே இறங்கிட்டாப்புல. இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்திட்டீங்க அப்படிங்கிறாரு. உடனடியா இந்திய கூட்டணியை சேர்ந்த ஒரு பேச்சாளர் ஒருத்தர் டக்குன்னு அங்க மடக்குனாரு. அர்னாப், நீங்க உங்க வியூவர்ஸை தப்பா வழி நடத்திட்டு இருக்கிறீங்க. இந்த பெண்களுக்கான மசோதான்றது 2023 நடைமுறை கொண்டு வந்தாச்சு. அன்னைக்கு அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. அந்த மசோதாவை இன்னைக்கு இப்ப நடைமுறைப்படுத்த வேண்டியதா பாஜக வேலையை தவிர புதுசால ஒண்ணு கொண்டு வர தேவையில்ல அப்படின்னாரு. அதான் புதுசா கொண்டு வரதுக்கு தான் நீங்க தடுத்துட்டீங்களே அப்படின்றாரு. யாருப்பா தடுத்தா? RSS உடைய கதை சொல்லவா? RSS பெண்கள் இடஒதுக்கீடுக்கு எதிராக என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்லவா? பாஜக தலைவர்கள் என்ன சொன்னாங்க சொல்லவா? யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னாருன்னு சொல்லவா? அப்படி ஒரு ஆதாரத்தை அடுக்கும் போது நீங்க டெக்னிக்கலா லாக் பண்றீங்க, டெக்னிக்கலா லாக் பண்றீங்க அப்படி சொல்லி கண்டாரு. உண்மையை பேசுறது உனக்கு டெக்னிக்கலா லாக் பண்றதா? நீ இந்த மாதிரி செய்தியை மக்கள்கிட்ட பொய்யான செய்தியை சொல்லாம வரலாற்றை படி அர்னாப் அப்படின்னு சொல்லி அந்த டிவி சேனல்ல அர்னாப்புக்கு அடி மண்டையில கொட்டினா மாதிரி ஒரு ஓங்கி ஒரு அடி அடிச்சாப்புல. அந்த அளவுக்கு இந்த கூட்டம் தொடர்ந்து பெண்கள் இடஒதுக்கீடு, பெண்கள் உரிமை அப்படின்ற பேர்ல அவங்களுடைய சங்கி சித்தாந்தத்தையும் அவங்களுடைய RSS கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தாங்க. அது இன்னைக்கு அடித்து வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற யதார்த்தம். இதை தான் இன்னைக்கு ராகுல் காந்தி இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது, ராகுல் காந்தி இன்னைக்கு தமிழ்நாடுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக பொன்னேரி, சோளிங்கர் 2 இடத்துக்கு ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய மாநாடு, பெரிய அளவிலான கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்திலே ராகுல் காந்தி சொல்றது என்னன்னா, பாஜகவை ஒரு முறை தமிழ்நாட்டில் நுழைய விட்டீங்க அப்படின்னா அது தமிழர்களையும் தமிழ் மொழியையும் அழிச்சிரும், அவ்வளவு மோசமானது RSS உடைய கொள்கைன்னு சொல்லி அந்த RSS உடைய சித்தாந்தத்தை எதிர்த்து ராகுல் காந்தி அவ்வளவு சூப்பரா தெளிவுபடுத்தினாரு. பாஜகவை ஒரு முறை அனுமதிச்சீங்கன்னா அது தமிழ் மொழியையும் தமிழர்களையும் நாசப்படுத்திடும், உங்களுடைய கலாச்சாரத்தையே அதை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி தெளிவா பேசினாரு. இவங்க பெரியாருக்கு எதிரானவர்கள், பெரியாரோட கொள்கையை அழிக்கணுங்கிறதுக்காக எப்படிப்பட்ட முயற்சி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. முன்னாடி காலத்துல எல்லாம் ராணுவத்தை வச்சு போர் நடந்தது, ஒரு போர் நடக்கணும் ராணுவத்தை வச்சு நடந்தது. ஆனா பாஜக ராணுவம் இல்லாமல் போர் நடத்துது. அவங்களுடைய அதிகார வலிமையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு மொழியையும் ஒவ்வொரு உரிமையும் பறிக்கிறதுக்காக பாஜக இவ்வளவு மோசமான போர்கள் இன்னைக்கு நடத்திட்டு இருக்குது. இதை எல்லாத்தையும் எதிர்த்து நம்ம முறியடிக்கணும். இங்க வரும்போதெல்லாம் நான் ஒரு தமிழனா உணர்ந்துட்டு இருக்கிறேன். எப்பெல்லாம் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுதோ அன்னைக்கு நான் என்ன தமிழனா நான் உணர்றேன். அதனால பாஜக அந்த தமிழ் மொழியையும் தமிழ் உரிமைகளையும் முறியடிக்கணும், ஒரு முறையாச்சும் உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க தலையில நின்னால அது முடியாது, தமிழர்கள் கிட்ட அது முடியவே முடியாதுன்னு சொல்லி ராகுல் காந்தி உறுதியா அடிச்சு சொல்லி இருக்கிறாரு. அதனால இந்த பாஜகவை ஒருபோதும் உள்ள விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவ்வளவு அழுத்தமா சொல்றாரு. இங்கேயும் பல கிறுக்கணும் சொல்றானுங்க, என்னங்க பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வரும், பூச்சாண்டி காட்டுறீங்க, இதை காட்டி திமுக ஓட்டு கேட்கறீங்களே அப்படின்னு சொல்லி கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கிறானுங்க. பாஜக உள்ள வந்தா எவ்வளவு பெரிய நாசத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். சும்மா பாஜக உள்ள வந்துருங்கிறது சரி சாதாரண வார்த்தை கிடையாது.
வட மாநிலங்களை போய் பாருங்க, வட மாநிலங்கள் ஒரு உடை உடுத்த முடியல. அவனுக்கு பிடித்த உடையை உடுத்துறதுக்கு பெரிய ஒரு சவாலான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் விரும்பிய உணவை சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு மரண விளிம்புல நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு வழிபாடு செய்யறதுக்காக ஒரு மதத்தை அவன் வழிபாடு தளத்திலையும் இன்னொரு மதத்தை அவன் வழிபாடு தளத்தை வழிபாடு செய்யறதுக்கு அவ்வளவு பெரிய பாதிப்புகளை சந்திக்கிறான். அவன் விரும்பின ஒரு வியாபாரத்தை, நேர்மையான வியாபாரம் செய்யறதா இருந்தா அந்த வியாபாரம் பெரிய அளவிலான சவால்களோட, பெரிய அளவிலான ஆபத்துகள் அந்த வியாபாரம் செய்ய வேண்டி இருக்குது. அப்போ மக்களுடைய அடிப்படை உரிமைகள், அடிப்படை வாழ்வாதாரங்களே பெரிய ஆபத்திலையும், எந்நேரம் இந்து முஸ்லீம் வெறி, இந்து முஸ்லீம் பகைமை அப்படிங்கிற கட்டத்திலே அவங்க ஆட்சியும் அதிகாரத்தையும் நடத்துற நேரத்துல இந்த பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிறது சாதாரண வார்த்தை இல்ல. எந்நேரம் கலவரத்தோட நம்ம வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு கட்டத்துக்கு போயிடும். அதனால பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல. அதனால ராகுல் காந்தி சொன்ன மாதிரியே வரக்கூடிய தேர்தலில் இந்த பாஜகவை எக்காரணத்து கொண்டோம் அவங்க நேரடியா வந்தாலும் சரி, அதிமுக மேல சவாரி ஏறிட்டு வந்தாலும் சரி, அல்லது விஜய் மாதிரி ஓட்ட பிரிக்கிறவங்க மூலமா மறைமுகமா வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் அதை எதிர்த்து தடுத்து நிறுத்த வேண்டிய தமிழர்களுடைய பொறுப்பு. அதனால வரக்கூடிய தேர்தலில் நம்மளுடைய வாக்குகள் எந்த வகையிலுமே சிந்தாம செதறாம திமுக கூட்டணிக்கு இந்த அளவுக்கு பாஜக கடுமையை எதிர்க்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல இருந்து இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல இருந்து ஒவ்வொரு மாநில உரிமையோட விஷயத்திலையும் திமுக பாஜகவுக்கு அவ்வளவு துணிச்சலா சண்டை செய்யறதால விஜய் மாதிரி ஓடி ஒழியாம, எடப்பாடி பழனிசாமி அடிமையா இல்லாம அவ்வளவு துணிச்சலா நிற்கக்கூடிய திமுகவுக்கும் அவங்களுடைய கூட்டணிக்கும் நம்மளுடைய வாக்குகளை சிந்தாம செலுத்தணும் அப்படின்னு தான் ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அதுதான் நியாயமான கருத்தும் கூட. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.